ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற போர்டு பார்த்திங்கன்னா வசந்த் பிராண்டோட ஹெச்டி சரவுண்டு போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி வந்து பார்த்திங்கன்னா JRC 4558 ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு போர்டு தான், சரவுண்டுக்கு சூப்பராக இருக்கும். சென்ட்ரு வாய்ஸும் இதிலே வந்துடும். இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்டு போர்டில் இதுவும் ஒன்று. மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரவுண்டு. வாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஆடியோ மட்டும் ஃபில்ட்ரு பண்ணியிருப்பாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வரும், சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த போர்டு தான் கஸ்டமருக்கும் போட்டு கொடுப்பேன். யார் கேட்டாலுமே ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னா நான் இந்த போர்டை தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், கேட்கறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த போர்டை யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு மத்தியிலையும் பார்த்திங்கன்னா எந்த வித குறையும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வரும். அதனால் இந்த போர்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த போர்டு தவிர வேறு எதையும் சரவுண்டுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா? இதோட ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்குள்ளே இந்த போர்டோட டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து இது போர்டு வைஸு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபி, அதாவது FR4 டைப் பிசிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும். நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த கிளார் அடிக்குது பாருங்கள். சரிங்களா? சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு பிசிபி தான். வசந்தோட டிசைனும், வசந்த் பிராண்டோட போர்டோட டிசைனும் யூனிக்காக இருக்குது. அதனால் வந்து இதில் வர்ற அம்மிங் நாய்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். எப்படி அம்மிங் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ராக்கோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் வந்து பெண்டிங் கொடுக்கணும் ஒவ்வொரு ட்ராக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வளைச்சி தான் கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து அம்மிங் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அம்மிங் நாய்ஸு கம்மியாகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். சரிங்களா? பாருங்கள், ஒவ்வொரு டிசைனும் வந்து 45 டிகிரியில் பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது அந்த பெண்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் இது வந்து இவங்க வந்து அந்த பெண்டிங்கை வந்து ஒரு வளைச்சி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதுவும் ஒரு ரீசன்னால் அந்த அம்மிங் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ட்ராக்குக்கும் இடையில் கேப் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு கேப்பும் ஒரு ரீசன் தான். இப்போது நம்ம வந்து இந்த போர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டேட்டாவை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இன்புட்டு கொடுத்துருவோம். சென்டராக இருக்கிறது வந்து கிரவுண்டு. இன்புட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இது வந்து 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் டிசியில். சரிங்களா? இங்கே லோட் ரெசிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் கொடுக்கணும். இது இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. கிரவுண்டு வந்து சென்டராக இருக்கிற சால்ட்ரு பேடு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற சால்ட்ரு பேடு, மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற சால்ட்ரு பேடு. நீங்கள் இப்போ திருப்பும்போது பார்த்திங்கன்னா டைரெக்ஷனும் மாறும். அதுலேயும் இந்த பக்கமும் வந்து அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியாக தெரியல, ஒரே ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா? ப்ளஸ்ஸு. சரிங்களா? ப்ளஸ்ஸு இன்புட் அங்கே கொடுக்கணும், இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும். அந்த பக்கமும் மைனஸ் வோல்டேஜ் கொடுக்கணும். கிரவுண்டு வந்து சென்டராக இருக்கிறது. சரிங்களா? நீங்கள் போர்டை திருப்பி பார்க்கும்போது எது கிரவுண்டுன்னு தெரிஞ்சிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க. கலர் கோடிங் யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா மாற்றி கொடுக்கும்போது
நமக்கு வந்து எது வோல்டேஜ் எது சப்ளை கொடுத்துருக்கோம் அப்படின்றதே டவுட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கும்போதே ஒரு கலர் கோட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே கலர் கோடிங் எல்லா போர்டுக்கும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எது பாசிட்டிவ் வோல்டேஜ் எது நெகட்டிவ் வோல்டேஜ்ன்றது நமக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு சைடில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் NGPன்னு கொடுத்துருக்காங்க. N வந்து நெகட்டிவ், G வந்து கிரவுண்டு, P வந்து பாசிட்டிவ். சரிங்களா? இப்போ இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ போர்டு வந்து ஆன் ஆகிருக்கும். இன்புட் சப்ளையும் கொடுத்துட்டோம், இன்புட்டு சிக்னலும் கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து போர்டு ஆன் ஆகிருக்கும். போர்டு ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்புட் சிக்னல் வெளியே வந்திருக்கும். அந்த அவுட்புட் சிக்னல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். சென்ட்ரு, சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்டு ரைட்டு, இந்த மூணுத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டு வந்திருக்கும். இந்த அவுட்புட்டை தான் நம்ம வந்து பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். சரிங்களா? இந்த இன்புட்டு எப்படி இது வந்து இன்புட்டுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அதாவது இந்த போர்டுக்கு இது அவுட்புட்டு. ஆனால் நம்ம எடுக்கிறது வந்து இதை வந்து இன்புட்டுன்னு தான் சொல்லணும். இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி இந்த இன்புட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலும் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இது எப்படி இந்த இன்புட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தெளிவாக நான் வந்து குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ரிவ்யூவை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் போட்ட வீடியோஸில் எத்தனை போர்டு இருக்கோ அத்தனை போர்டுக்கும் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே நேரம் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் இன்புட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கிறதுனால நான் வெளியே கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த போர்டை வச்சு உங்களுக்கு எப்படி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.